சமையல் கேஸ் நேரடி மானிய திட்டத்தை அமல்படுத்தும் முன் தமிழக அரசுடன் மத்திய அரசு ஆலோசித்து முடிவெடுக்க வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியுள்ளார். தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெள்ளியன்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் விநியோகிக்கப்படும் மண்ணெண்ணெய், உரங்கள் போன்ற பொருட்களை நேரடி மானிய திட்டத்தின் கீழ் கொண்டுவரக்கூடாது என்பது தமிழக அரசின் கொள்கை என தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு நேரடி மானியத்துக்கான தொகையை பயனாளர்களுக்கு மாநில அரசு மூலமாகவே மத்திய அரசு அளிக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே தமிழக அரசு வலியுறுத்தியிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியுள்ள பன்னீர்செல்வம், இருப்பினும் சிலிண்டர் மீது மானியம் அளிப்பது மத்திய அரசு மற்றும் எண்ணெய் நிறுவனங்களின் வரம்புக்குள் வருவதால் இந்த திட்டத்தில் பயனாளர்களுக்கு சிரமம் ஏற்படாமல் இருப்பதை மத்திய அரசு உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமங்களில் பொதுத்துறை வங்கிகள் இல்லை என்று சுட்டிக்காட்டியுள்ள முதல்வர், நுகர்வோருக்கு சிரமம் ஏற்படுவதை தவிர்க்க அஞ்சல் நிலையம் மற்றும் கூட்டுறவு வங்கி கணக்குகள் மூலமும் சிலிண்டர் மீதான மானியம் அளிக்க அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த விஷயத்தில் இன்னும் தெளிவு தேவைப்படுவதால் சமையல் எரிவாயு நேரடி மானிய திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்தும் முன்னர் மாநில அரசின் கோரிக்கைகளை மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடியை பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார்.